எல்பாஸ்டர் சொன்னார் வீட்டுக்குள்ள, போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், நீங்க நகர்ந்து போறது நல்லா இருக்கு போறாங்க. ஜாக்லின் முத்துக்குமரனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கியூட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு கல்லன் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இப்போ அந்த ஊருக்கே ஒரு பெரிய அடையாளமா மாறின ஒரு நபர் தான் இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம முத்துக்குமரன் அண்ணன் தான். இங்க ரெண்டே தோழிகள் கிடையாது. ஒண்ணு வெற்றி, இன்னொன்று பாடம். ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களால ஒரு கதை சொல்ல முடியுமா சார் கிட்ட? கட்டுதல் எப்பயுமே தப்பு கிடையாது, கற்றல் ரொம்ப அவசியம். நீங்க எல்லாமே கற்றுக்கலாம். ஹே வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வடையும் சொலவடையும் வித் மீ ஸ்ரீராம் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லன் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இப்போ அந்த ஊருக்கே ஒரு பெரிய அடையாளமா மாறின ஒரு நபர் தான் இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம முத்துக்குமரன் அண்ணன் தான். நம்ம அண்ணனை பத்தி சொல்லணும்னா, அண்ணன் ஒரு சிறப்பான தமிழ் பேச்சாளர், அதீத தமிழ் பற்று உள்ள ஒரு நபர், அண்ட் ஒரு டிவி பிரசன்டர், ஆங்கர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் ஒரு கண்டஸ்டன்ஸ், ஃபைனலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிக் பாஸ் டைட்டில் வின்னர். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே நீங்க எங்களோட இருக்கிறது இன்னைக்கு. ஸோ கொஷின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொலவடையோட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. டக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க அம்மா சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் கோபுரம் ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க பெரிய பெரிய கனவுகளோட நகர்றீங்கன்னா முதல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க உங்களை தகுதியா வச்சுக்கணும். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் கோபுரம் ஏறி வைகுண்டம் போனான. பெரிய கனவுகள் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கே உங்களை நீங்க தகுதியா வச்சுக்கணுங்கிறதுக்காக கிராமத்துல சொல்ற பழமொழி. முதல் கேள்வி என்னன்னா, தமிழ் 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 எங்க போனாலும் முத்துக்குமரன்னாலே அவரோட தமிழ் பேச்சும் அவரோட ஸ்லாங்கும் தான் தனிச்சு நிக்குது. இந்த அதீத தமிழ் பற்று எங்க இருந்துனே ஆரம்பிச்சது? அப்புறம் உங்களோட மேடை அனுபவம், அதாவது முதல் மேடை அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களானே? முதல்ல 8வது படிக்கும் போது பேச்சு போட்டிக்காக சும்மா தயார் பண்ணிட்டு இருந்தோம். அது வரைக்கும் பேச்சு போட்டிலாம் பெருசா அதுல பெரிய அறிவு ஆற்றல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வயசுல பெரிய மனப்பாட ஆற்றல்லாம் கிடையாது, சும்மா தத்தப்பத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு பேச்சு போட்டிக்கு தயாரானோம். 1 மாசம் தயாராயிட்டு அந்த பேச்சு போட்டி தள்ளி போயிடுச்சு. 3 மாசம் தள்ளி வச்சாங்க. மறுபடியும் தயாரானோம், மறுபடியும் தள்ளி போச்சு. 6 மாசம் தள்ளி வச்சாங்க. நாங்க ஒரு 6 மாசம் பயிற்சி பண்ணி ஒரு பேச்சு போட்டியில போய் அப்ப அந்த பேச்சு போட்டியில ஜெயிச்சோம். அது ஒரு பெரிய புதுசா இருந்துச்சு எங்க வீட்டுல எல்லாரும். பேச்சு போட்டியில ஜெயிச்சிருக்கானா அப்படின்னு. என்னன்னா 6 மாசம் பயிற்சி பண்ணது அந்த போட்டியில ஜெயிக்க வச்சுச்சு. அதுதான் முதல் மேடை அனுபவம். புவி வெப்பமயமாதல் பல தாக்கங்களுங்கிற தலைப்பு, குளோபல் வார்மிங் பத்தி எங்க சார் எழுதி கொடுத்தாரு, தனுஷ் ஸ்டாலின் சார். அதை தான் போய் பேசி ஜெயிச்சோம். ஏன் மொழி அப்படின்னா, இது பேச்சு போட்டிகள்ல ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் நிறைய பேச்சாளர்களை தொடர்ந்து கேட்கிற பழக்கம் வந்தது சின்ன வயசுல. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா, நெல்லைக்கண்ணன் ஐயா, சுகி சிவம் ஐயா, ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள், இவங்கெல்லாம் கேட்க கேட்க நம்மளும் பேசலாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த வட்டார வழக்கு நமக்கு கொஞ்சம் கை கொடுத்தது. அதன் பிறகு மொழி ஆர்வமும் மொழி பற்றும் எல்லாருக்கும் இருக்கிறது தானே. தனிப்பட்ட முறையில எனக்கு மட்டும் அதீதமா இருக்கான்னா, நான் பேசுறேன் அவ்வளவுதான். எல்லாருக்கும் மொழிப்பற்று இருக்கு, நான் பேசுறேன் அவ்வளவுதான். இப்ப தாய்மொழி தவிர வெவ்வேறு மொழிகள் கத்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கற்றல் எப்பயுமே தப்பு கிடையாது, கற்றல் ரொம்ப அவசியம். நீ எல்லாமே கத்துக்கணும், மொழியும் கிடையாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்க அலெக்சாண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அலெக்சாண்டர் ஒவ்வொரு நாட்டுக்கும் போர் கொடுக்க போகும்போது, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ரோமாபுரியில இருந்து அவர் கிரேக்கத்துல இருந்து கிளம்பி எகிப்துக்கு போறாருன்னு வைங்களேன். எகிப்துக்கு போற வழியில எகிப்து மொழி தெரிஞ்ச, எகிப்து கலாச்சாரம் தெரிஞ்ச, பண்பாடு தெரிஞ்ச ஒரு 4 அறிஞர்களை அவர் கூட ஏத்திக்கு வரான். அது போக அங்க இருக்கிற அந்த அந்த நாட்டினுடைய பிரதான புராணங்கள், கலாச்சாரம் பத்தின புத்தகங்கள்லாம் எடுத்துக்குவான். இங்க இருந்து அந்த நாட்டுக்கு போறதுக்குள்ள அந்த நாட்டுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, இதிகாசம், நம்பிக்கை, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாராம். ஏன் இப்படி பண்றீங்க கேட்கும்போது அலெக்சாண்டர் சொல்லுவாரா, நான் அந்த நாட்டை ஜெயிக்க போல, அந்த நாட்டை ஆட்சி செய்ய போறேன், அந்த நாட்டை ஆள போறேன் அலெக்சாண்டர் சொல்லுவான். அப்படி கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கணும். அது மொழியா இருந்தாலும் சரி, கலையா இருந்தாலும் சரி, வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். தூக்கு போடுறதுக்கு முன்னாடி பகத்சிங் வாசிச்சுட்டு இருக்காரு அரசும் புரட்சி, லெனினோட புத்தகம் இதுல இருக்கு. அரசு புரட்சி இருக்கா, லெனின் எழுதின அரசு புரட்சியம்
தூக்கு போடுறதுக்கு முன்னாடி பகத்சிங் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப கூட இருந்த சுகதேவ ராஜகுரு கேக்குறாங்க, ஏன்டா இப்ப படிச்சு என்னடா செய்ய போற? அப்ப பகத்சிங் சொன்ன வார்த்தை, சாகும்போது என்னை முட்டாளா சாக சொல்றியான்னு கேட்டான். நெக்ஸ்ட் உங்க கெரியரை பத்தி பார்த்தோம்னா விஜய் டிவியும் முத்துக்குமரனும் இந்த தொடர்பு ஜஸ்ட் பிக் பாஸ்ல இருந்து மட்டும் ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலே வந்து நாங்க ஒரு கிளாசிக் முத்துக்குமரனை பார்த்தோம். ஏன்னா உங்க தமிழ் பேச்சா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊருக்காக நீங்க ரெப்ரசென்ட் பண்றதா இருக்கட்டும், எப்பா சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கண்ணே. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ரொம்ப முக்கியமான நல்ல அனுபவம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஆடிஷன் வந்தப்போ நான் ரொம்ப யோசிச்சேன், அது நம்ம கலந்துக்கிறதுக்கு தகுதியான ஆளு தானா? ஏன்னா பெரிய இலக்கிய இலக்கண வளம் இல்லை நம்ம கிட்ட. நம்ம நவீன இலக்கியம் கொஞ்சம் வாசிச்சிருக்கோம், நமக்கு கொஞ்சம் வாசிப்பு இருக்கு, நமக்கு வட்டார வழக்கு இருக்கு, மொழி ஆர்வம் இருக்கே தவிர பெரிய இலக்கண இலக்கிய வளம் நம்ம கிட்ட இல்லை. அப்போ அந்த நிகழ்ச்சியுடைய இயக்குனரா இருந்த துரை என்னை வந்து நீங்க வரணும் அப்படின்னு நம்மள ரொம்ப விரும்பி கேட்டார். ஒரு 2-3 முறை அண்ணன் கேட்டார். ஒரு மனுஷன் நம்மளை மதிச்சு 2-3 முறை கேட்கிறாங்கன்னா அப்ப போகாம இருந்தது தப்பு. அப்புறம் போய் பார்த்தேன். அப்புறம் அவரு, நீங்க யதார்த்தமாவே பேசுங்க, அதுதானே உங்க பாணி அப்படின்னு சொன்னார். அப்புறம் தயார் பண்ணதான் அந்த முதல் அவளும் நானும் அப்படிங்கிற தலைப்புல. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல போய் கலந்துக்கிட்டதுனால மட்டும்தான் பிக் பாஸுக்கு வந்து தேர்வு செஞ்சாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற எல்லா உயரத்துக்குமான ஒரே காரணம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நெக்ஸ்ட்ல எனக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்கணும். ரெண்டுமே சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பத்தி. ஸோ நம்பர் 1 என்ன, நான் முத்துக்குமரன் இந்த சேனலை வந்து நீங்க 2019ல ஆரம்பிச்சீங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆரம்பிச்சீங்க. நாங்களாம் உங்களோட ஏர்லி ஸ்டேஜ் ஃபாலோவர்ஸா இருந்து அந்த டைம்ல உங்களை வந்து நிறைய பிரமிப்பா பார்த்தோம். ஏன்னா அந்த டைம்ல நம்ம ஊரை பத்தி சொல்றது பெரிய அளவுல அதுவும் சொல்றது வந்து நீங்களா தான் இருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த முயற்சிக்கு பின்னாடி என்ன காரணம்? முதல்ல கலாட்டாங்கிற யூடியூப் சேனல்ல ஆங்கரா வேலைக்கு சேர்ந்தோம். எப்பயுமே சொல்றதுதான், வெற்றியாளர்கள் எல்லாரும் செய்யற விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அஸ்யூஷுவலா இருந்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரோட 10ஓட 1 11ஆ இருந்தோம்னா நம்ம வெளில தெரிய மாட்டோம். நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும், பிரிதொன்று இல்லாத ஒண்ணா இருக்கணுங்கிறது அப்ப கத்துக்கிட்ட விஷயம். அப்போ ஆலிவர் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டோடைய கிரியேட்டிவ் ஹெட்டா இருந்தாரு எங்க சார். அவர் தான் என்ன பண்ணாரு, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுடா அப்படின்னு தொடர்ந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்பதான் என்ன பண்ணோம், அப்பதான் 2021 ரீல் அப்படிங்கிற ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல புதுசா வருது. இப்பதான் ரீல்ல மூழ்கி திளைக்கிறோம். அப்போ வந்து ரீல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இன்ஸ்டாகிராம். ஒரு நிமிஷத்துக்குள்ள உன்னால ஒரு கதை சொல்ல முடியுமா சார் கிட்ட? ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியும் சார் என்னால அப்படின்னு சொல்லி. அப்புறம் நிறைய விஷயங்களை, அது நம்ம நிறைய கதைகளை கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொன்னது, இன்னும் பிற அறிஞர்கள் சொன்னது, அதெல்லாம் கேட்டு இதெல்லாம் நீ கதையா சொல்லு. அப்ப அதெல்லாம் பேசி ஒரு நிமிஷ கதையா குட்டி கதை குமரன் அப்படின்னு ஒரு டைட்டில் தான் வச்சு அதை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி தொடங்கினதுதான் அந்த இன்ஸ்டாகிராம் உடைய. அதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கும்போது எதையாவது பேசணும், யூடியூப்ல இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. மதன் கௌரி, இன்னும் நிறைய பேர், தமிழ் பொக்கிஷம்னு ஒரு வலைவலி பக்கம் இருக்கு, இப்படி நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது இப்ப நமக்கு தான் பேச வருமே, நம்ம ஏன் பேசினா என்ன அப்படின்னு அந்த கோவிட் டயத்துல ஊர்ல ஃப்ரெண்டு வீட்டு அந்த மாடிப்படிக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ்ல பின்னாடி நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி உட்கார்ந்து ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அதாவது உள்ளூர்ல இருந்து தொடர முடியல. அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது குட்டி கதை குமரனா வளர்ந்து, அப்புறம் அது நான் முத்துக்குமரன் இன்ஸ்டாகிராமா வளர்ந்து இன்னைக்கு இங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா சோசியல் மீடியா ஹேண்டில் அப்படின்னு வர்றப்ப பிக் பாஸையும் நம்ம வந்து குறிக்கணும். ஏன்னா இப்ப பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து பிஆர் டீம் அப்படின்றத வந்து ரொம்ப காமன் ஆக்கிட்டாங்க. பட் நீங்க அப்படி ஒரு பிஆர் டீம் வைக்கல, பட் ஸ்டில் டைட்டில் வின்னரா நீங்க. ஸோ ஒரு மீடியா ஃபிகரா இருந்துட்டு பிஆர் டீம் ஓட தேவை அண்ட் முக்கியத்துவம் ரொம்ப அத்தியாவசியம்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப அவசியம். தீபக் அண்ணா சொன்னார், ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் நீட்ஸ்ல ஒண்ணாயிடுச்சு. உங்களை நீங்க தான் வந்து அறிமுகப்படுத்திக்கணும், உங்களை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பிஆர் டீம் அப்படிங்கிறது ஏன் ஒரு கெட்ட வார்த்தையா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த பிஆர் டீம் அப்படிங்கிறவங்க உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிற வேலையை கடந்து உங்களுக்கு எதிரானவர்களை அல்லது உங்களுக்கு போட்டியா இருக்கிறவர்களை தாழ்த்துற வேலையை பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பா இருக்கிறதுனால இந்த பிஆர் டீம் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் பார்க்குது. ஆனா உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ
நான் எனக்கு பிஆர் டீம் இல்லைன்னா இருந்ததே. நான் தானே என்னுடைய பிஆர் 2019 2020 21 இருந்து நான் தானே என்ன ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன் அதுக்குன்னு ஒரு டீம் வைக்க முடியலன்னா அதுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் தேவைப்பட்டுச்சு. இப்ப இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் பிக் பாஸுக்கு முன்னாடி இருக்கும்போது இல்லையே. அப்ப அதுக்காக ஒரு பெரிய பொருள் செலவை செய்ய முடியாதனால ஒரு டீமா வைக்க முடியல. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி என் நண்பர்களை வந்து இந்த பேஜை பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்காக செலவழிச்சு அவங்க வந்து நம்ம செய்யற உள்ள நம்மளுடைய வீடியோக்களை எடுத்து வெளியே போடுறது, அப்புறம் நமக்காக உருவான சில நம்மளுடைய நலம் விரும்பிகள் நிறைய பேரை வந்து ஒன்றிணைச்சது மாதிரியான வேலை செஞ்சாங்க. பிஆர் டீம்னு நான் ஒண்ணு வைக்கல. ஆனா எனக்கான பிஆரா என் மேல அன்பு கொண்ட நிறைய பேரு எனக்கு உதவியா அதை செஞ்சாங்க. நம்மளை வந்து கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தாங்க. அதனால நான் வச்சனா வைக்கல எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு உருவாச்சு அப்படிங்கிறது மிக நிச்சயமா உண்மை. கண்டிப்பான பிக் பாஸ் முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னாலே உங்களோட ஒரு லெகசியே இருக்குன்னு சொல்லலானே. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து அந்த 4 நிமிஷம் சிவாஜி கணேசனோட டைலாக். எப்படின்னு ஒரு வார்த்தை கூட பிழை இல்லாம ஒரு கன்சிஸ்டன்சி விடாம அந்த டைலாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நம்ம ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து பண்றோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமும் ரொம்ப முக்கியமும் தேவை. ஏன்னா அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க சிவாஜி ஐயா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நடிகர் திலகம் சிவாஜியுடைய பிரம்மாண்டங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு ராஜாராணி படத்துல வர அந்த கலைஞர் வசனம். அதை எடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா அதுக்கு நீங்க நிச்சயம் நியாயம் செய்யணும். இல்லைன்னா நீங்க கையில் எடுக்கவே கூடாதுல்ல. அதனால அதை எடுத்து நான் கடுமையா பயிற்சி பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் சிவாஜி டயலாக் எடுத்து பேச போறேன், கலைஞர் வசனத்தை எடுத்து பேச போறேன், புறநானூற்று தாய் எடுத்து பேச போறேன், எங்க பேச போறேன், பிக் பாஸ் மேடையில் பேச போறேன். எழுதுனது ஒரு பெரிய மேதை, நடிச்சது ஒரு பெரிய ஜாம்பவான். நான் போற நிகழ்ச்சி பிக் பாஸ்ங்கிற பெரிய நிகழ்ச்சி, விஜய் தொலைக்காட்சிங்கிற பெரிய மேடை. இங்க போய் நான் தத்த புத்தாண்டு பண்ணிட்டு இருந்தா அது எவ்வளவு அசிங்கம், அது எவ்வளவு தப்பு. அதனால அதை சரியா செய்யணுங்கிறதுக்காக உள்ள போயிட்டு அது ஒரு 10-15 முறை சொல்லி பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப சரியா வந்து அமைஞ்சிச்சு. சூப்பர்ண்ணே. நெக்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த மீம்ஸ், சோசியல் மீடியா நரேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் இந்த மாதிரி ஜாக் முத்து இந்த மாதிரிலாம் மீம்ஸ் போட்டு ஒரு மாதிரி ரூமர்ஸ் கிளப்புறப்ப ஒரு பப்ளிக் ஃபிகரா எப்படின்னு இதெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? நம்ம ஒரு கலைஞனை உருவெடுக்கிறதுக்கான முயற்சியில இருக்கோம். இப்ப ஜாக்கு அப்படின்னு வரும்போது வெறுமனே வந்து அதுல வந்து ஜாக்மு அப்படிங்கிற ஒரு ரூமரா அப்படி இல்ல. எல்லாருக்கும் தெரியுது, அதை பண்ற எல்லாருக்கும் தெரியுது. ஜாக்லினுக்கு அவங்களுக்கு ஒரு காதல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. முத்துக்குமரனுக்கு வேற சில முயற்சிகள் இருக்கு. நாங்க 2 பேரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போது இருந்த சுவாரஸ்யத்தை மக்கள் ரசிக்கிறாங்க. நான் ஜாக்லினை திட்டுறதையோ, ஜாக்லின் என்னைய திட்டுறதையோ, இல்ல நானும் ஜாக்லினும் சேர்ந்து உட்கார்ந்து பேசின சில நல்ல விஷயங்களையோ, ஆரோக்கியமான விஷயங்களையோ, ஹெல்தியான கான்வர்சேஷனையோ, சமூகம் சார்ந்த விஷயங்களையோ, அல்லது தனிப்பட்ட முறையில நாங்க பேசிக்கிட்ட மனித உணர்வுகள் சார்ந்த விஷயத்தையோ மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. அதை அவங்க ரசிக்கும் போது ஒரு ஆர்டிஸ்டா அதை பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. ஜாக்லின் முத்துக்குமரனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கியூட் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லும் போது அதுல சில விளையாட்டுத்தனமான கான்வர்சேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் உட்கார்ந்து நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு அதுல உட்கார்ந்து நம்ம இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் இல்லைன்னா அதுக்கு கீழே வர்ற கமெண்ட்ஸ்ல மக்களேவும் பேசிடுறாங்க. அதனால ஒரு ஆர்டிஸ்டா பார்க்கும்போது, ஒரு கலைஞனா பார்க்கும்போது அது ரசிக்கும்படியா தானே இருக்கு. அது அந்த தெளிவு மக்கள்கிட்ட இருக்குங்கிற பிரச்சனை கிடையாது. மக்கள்கிட்ட இருக்கு. ஜாக்லின் முத்துக்குமரன் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அப்புறம் அதுல என்ன பிரச்சனை நமக்கு? நிறைய டாஸ்க்ஸ்ல நீங்க வந்து பெண்கள் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தா உங்க பேச்சுங்களை ரொம்ப யோசிக்க வைக்குதுங்க. இதுக்கான காரணம் என்ன? 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு இன்னைக்கும் பெண்களுக்கான முழு சுதந்திரம் கிடைச்சிருச்சான்னா இல்ல. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கிறீங்க, உங்க கூட அவ்வளவு பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஆனாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்க தயங்க வேண்டியது இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான பாதிப்பு இருக்குல்ல. காந்தி தானே சொன்னாரு, இரவு 12 மணிக்கு கழுத்தெல்லாம் நகையோட என்னைக்கு ஒரு பெண் தனியா தைரியமா நடந்து போறாளோ அன்னைக்குதான் அந்த நாடு சுதந்திரம் பெற்றது. முடியுமா? சாத்தியம் இல்லையே. எந்த ஒரு செய்தியில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கும்போது நெஞ்சு வலிக்குது இல்ல. அதனால
பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு ஆணுக்கு இருக்கு. அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசிட்டே தான் இருக்கும். அது பிக் பாஸ் நிகழ்ச்சியில எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த சமூகத்துல இருக்கிற பல விஷயங்களை இங்க எப்படியாவது பேசிடணுங்கிறது ஒரு பெரிய பெரிய நம்பிக்கையாவும் பெரிய தேவையாவும் இருந்தது. அது போன முதல் வார்த்தையே போட்டா போட்டின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. பெண்களை பத்தி பேச சொன்னாங்க. அப்ப பெண்கள் பக்கம் இருந்து பேச வேண்டிய என்னுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு அந்த இடம் பயன்பட்டுச்சு. நான் பயன்படுத்தினேன். தீபக்கண்ண பல விஷயங்கள்ல நானும் ஒரே மாதிரி யோசிப்போம். தமிழ் பேச்சங்கள் மூச்சுடைய தோல்விதான் பிக் பாஸ் ஜெயிக்க வச்சுட்டு கோபமா இருக்கும்போது பேசாம இருக்கிறது தான் நல்லது. சார் அடிச்சா களத்துல நெருப்பா அடிப்போம். ஒரு 5 வருஷம் முன்னாடி தம்பி எல்லாரும் தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்திட்டு இருக்கும்போது ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துறவங்க அழகாவும் வித்தியாசமாவும் இருக்காங்க. இந்த சொசைட்டியோட மினியேச்சர் தான் பிக் பாஸ்.